ஐஎஸ்எஸ் என்று சுருக்கமாக குறிப்பிடப்படுகின்ற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் வந்து தன்னுடைய பணிகளை முடித்து கொண்டு மிக விரைவிலே பூமியில் வீழ்ந்து அது தன்னுடைய ஆய்வுகளை முடித்து கொள்ள இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட 2028ஆம் ஆண்டு தொடக்கம் 2030ஆம் ஆண்டு வரை அதனுடைய ஆயுள் காலம் கணிக்கப்பட்டாலும் கூட அதனை பாதுகாப்பாக மனிதர்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாதவாறு அதனை பாதுகாப்பாக பூமிக்கு கொண்டு வந்து அல்லது அதை பூமியிலே வீழ்த்துவதற்குரிய நடவடிக்கைகளை நாசா மேற்கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக வந்து தற்போது ஒரு நிறுவனத்தை அணுகி அந்த நிறுவனத்தின் ஊடாக ஒரு வாகனத்தை தயாரித்து அதனை சர்வதேச விண்வெளி நிலையத்தை வந்து பாதுகாப்பாக பூமியிலே வீழ்த்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போதே நாசா ஆரம்பித்திருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். பல்வேறு விடயங்கள் இந்த பதிவிலே நாங்கள் குறிப்பிட இருக்கின்றோம். குறிப்பாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் தொடர்பான விடயங்கள் இதிலே இடம்பெற இருக்கின்றன. முழுமையாக வீடியோ பதிவு பாருங்க. இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம கூட பகிர்ந்து கொள்ளுங்க. முழுமையான வீடியோ பதிவுக்குள்ள 1998ஆம் ஆண்டு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 2000ஆம் ஆண்டிலே விண்வெளி வீரர்கள் குழுவோடு அது தன்னுடைய நடவடிக்கைகளை விண்ணிலிருந்து ஆரம்பித்தது. சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு தடவை என்ற வகையிலே ஒரு நாளுக்கு 16 தடவைகள் வந்து இந்த உலகத்தை சுற்றி வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் வந்து தன்னுடைய பணிகளை அங்கே ஆற்றி கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீங்க, சர்வதேச ஆய்வு மையம் சம்பந்தமாக, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் சம்பந்தமாக, அங்கே தங்கியிருக்கின்ற விஞ்ஞானிகள் சம்பந்தமாக, அங்கே பயிரிடப்பட்ட சில மரக்கறி வகைகள் சம்பந்தமாக என்று நிறைய பதிவுகளை, நிறைய விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் தன்னுடைய பணிகளை முடித்து கொண்டு பூமியிலே விழ இருக்கின்றது. இதற்காக எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு நாசா நிறுவனம் வந்து ஒரு உடன்படிக்கை எட்டியிருக்கின்றது. அந்த சர்வதேச ஆய்வு மையத்தை, விண்வெளி ஆய்வு மையத்தை பூமியிலே பாதுகாப்பாக விழுத்துவதற்கு அல்லது விழச் செய்வதற்கு உரிய வாகனம் ஒன்றை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் சம்பந்தமாக எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கின்றது. சுமார் 843 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை, இந்திய மதிப்பிலே 7000 கோடி ரூபாய் செலவிலே அந்த வாகனத்தை உருவாக்குவதற்கான உடன்படிக்கைகள் எட்டப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற வாகனம் சுமார் 4.3 லட்சம் கிலோ எடை கொண்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை வந்து பாதுகாப்பாக பூமியிலே வீழ்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கின்றது. அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் வந்து தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இன்னும் 5 தொடக்கம் 6 வருடங்கள் இருக்கின்ற சூழலிலே வந்து அதற்குரிய முன்னாயத்தங்கள் இப்போதே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பசிபிக் பெருங்கடலிலே இருக்கின்ற விண்வெளி ஓடங்கள், அதாவது சேட்டலைட் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிக்கான வாகனங்களுடைய சமாதி என்று குறிப்பிடப்படுகின்ற பாயிண்ட் நீமோ என்று அடையாள பெயரோடு இருக்கின்ற அந்த இடத்திலே வந்து இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை கடலிலே வீழ்த்துவதற்கான முயற்சிகள் தான் தற்போது முன்னர் குறிப்பிட்டது போன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கரையிலிருந்து கிட்டத்தட்ட 2500 கடல் மைல் தொலைவிலே இருக்கின்ற எந்த விதமான மனித நடமாட்டம் மற்ற இந்த கடற்பகுதியிலே இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அங்கே வீழ்த்தப்பட இருக்கின்றது. இதற்கான பணிகள் வந்து ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பகுதியாக பிரித்து அதனுடைய பாகங்களை அல்லது அதனுடைய கட்டமைப்பை வந்து எதிர்காலத்திற்கு பயன்படுத்த முடியுமா என்பது குறித்தெல்லாம் ஆய்வுகள் மேற்கொண்ட நிலைமையிலே வந்து இறுதியாக அதனை பூமியிலே பாதுகாப்பாக வீழ்த்துவதற்குரிய நடவடிக்கைகளை விஞ்ஞானிகள் எடுத்திருக்கின்றார்கள். என்னென்று சொல்லி சொன்னால், இல்லாது போனால் அதனை பாதுகாப்பாக பூமியிலே வீழ்த்தாது விட்டால் அது தானாக பூமியிலே மோதும் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக அது தன்னிச்சையாக பூமிக்குள் நுழைந்து பூமியிலே எங்கேயாவது ஒரு
மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியாக இருக்கலாம் அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக இருக்கலாம். அது தானாக தன்னை அழித்து கொள்ளும் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக அது மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியிலே விழுமாக இருந்தால் அதனுடைய பாதிப்பு என்பது மிக மோசமானதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அவ்வாறான ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் இந்த முயற்சி, அதாவது ஒரு வாகனத்தை தயாரித்து கிட்டத்தட்ட 4.3 லட்சம் கிலோகிராம் எடை கொண்ட அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பாதுகாப்பாக பூமியிலே வீழ்த்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.